உதகையில் நடந்த வசந்த கால விழாவில் காஷ்மீர் மாநிலத்தைச் சேர்ந்த நடன கலைஞர்கள் மற்றும் நீலகிரி பழங்குடியினர் ஆடின பாரம்பரியமான நடனங்கள் பார்வையாளர்களை ரொம்பவே கவர்ந்தது. அது குறித்து ஒரு சின்ன செய்தி தொகுப்பா பார்க்கலாம். நீலகிரி மாவட்டத்தில் வசித்து வரும் பழங்குடியின மக்களும் காஷ்மீர் மாநிலத்தில் வசித்து வரும் பழங்குடியின மக்களும் தங்களுடைய கலாச்சாரத்தை பகிர்ந்து கொள்ளும் வகையில் வசந்த கால விழா என்ற கலை நிகழ்ச்சி உதகையில் நடைபெற்றது. தென்மண்டல கலாச்சார மையம் மற்றும் அகில இந்திய வானொலி நிலையத்தின் சார்பாக நடத்தப்பட்ட இந்த கலை நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தில் உள்ள 6 வகையான பழங்குடி மக்களும் காஷ்மீர் மாநில பழங்குடி மக்களும் கலந்து கொண்டு கலாச்சார நடனங்களை நிகழ்த்தி காட்டினர். புகாரி நடனம், லடாக் நடனம், காஷ்மீரிய நடனம், ஆரிய நடனம் உட்பட 14 வகையான நடனங்களை 150 காஷ்மீர் பழங்குடியினர் பாரம்பரிய உடைகளை அணிந்து வந்து நடனமாடினர். இதில் திருமண நடனம், குளிர்கால நடனம் போன்றவை பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. ஒரு ஃபோக் ஃபெஸ்டிவலாக வந்து இதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து பார்க்கறதுக்காக நீலகிரியில் இருக்க நிறைய மக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்காங்க. இதோடைய முக்கியமான நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இங்கே இருக்கிற மக்கள் வந்து எல்லாத்தோடைய கலாச்சாரத்தையும் தெரிஞ்சுக்கணும், அவர்களுக்கும் அவேர்னஸ் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இது. கோத்தர், பணியர் உள்ளிட்ட நீலகிரி பழங்குடி மக்களும் தங்களுடைய பாரம்பரிய இசைக்கருவிகளை இசைத்து பாடல்கள் பாடியபடி நடனங்களை ஆடினார்கள். அதேபோல காஷ்மீர் இசைக்கு நீலகிரி பழங்குடி மக்களும், நீலகிரி பழங்குடியினரின் இசைக்கு காஷ்மீர் பழங்குடியினரும் நடனமாடினார்கள். Mind blowing. We performed our Dogra culture that we really performed well, and everyone has enjoyed a lot, and we have a great response from whole of the audience. இந்த ப்ரோக்ராமில் வந்து நிறைய காஷ்மீர் ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் நிறைய பேர் ஊட்டி மக்கள், காலேஜஸ் எல்லாமே சேர்ந்து